பிரேஸ் த லார்ட். மரியே வாழ்க. என் பேர் புஷ்பலதா. நான் ஆக்ராலேருந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். இந்த சாட்சி நான் ரெக்கார்ட் பண்ணுறது யாரோ ஒருத்தருடைய விசுவாசம் இன்க்ரீஸ் ஆகும் என்னுடைய சாட்சி மூலியமான்ற நம்பிக்கையில் நான் இதை ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். ஃபியூ இயர்ஸ் பேக் நம்ம விசாகப்பட்டினத்தில் இருக்கும்போது நான் என்னுடைய ப்ரேயர் டைமிங் 1.5 hour இருந்துச்சு. ஈவினிங் டைமில் ரோசரி சொல்கிறது, பைபிள் படிக்கிறது, பாட்டு. திஸ் வாஸ் மை ருட்டீன். டெய்லி இது தான் நடக்கும். அப்போ நான் ஒரு நாள் யோசித்தேன், என்ன இது நியர்லி 45 minutes to 1 hour ரோசரிக்கு போயிடுது. மிச்ச டைம் தான் கொஞ்சம் நேரம் பைபிள் படிக்கிறோம், பாட்டு பாடுறோம். இந்த ரோசரி வந்துட்டு பார்த்திங்கன்னா சொன்னந்தே ரிப்பீட்டடாக ஒரு கிளிக்கு ட்ரெயின் பண்ணால் எப்படி சொன்னந்தே சொல்லின்னு இருக்கோம், அப்படி சொல்லின்னு இருக்கிறோம். ரெண்டாவது 10 மணி கூட 10 மணி வரைக்கும் தான் நம்மளுக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்குது. அப்போ மிச்சம் நம்மளுக்கு நம்ம என்ன சொல்கிறோம், என்ன ஜெபிக்கிறோன்னே நம்மளுக்கு ஒன்றும் தெரியுறதில்ல. அப்புறமா ஒரு 10 மணி ஆகி 11வது மணிக்கெல்லாம் மைண்ட் ஏதோ யோசிச்சுன்னு இருக்கும். ஆனால் வாய் மாத்திரம் ரோசரி சொல்லினே இருக்கும். இது நம்மளுக்கு வேண்டாம். நம்ம என்ன பண்ணலாம், ஜோமால வச்சிடலாம், ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம ஜீசஸோட பேசலாம். 45 minutes ஜோமால பண்ணுறதுக்குள்ள ஜீசஸோட பேசலாம் நம்போன்னு சொல்லிட்டுன்னு வெறும் ஜீசஸோட பேசுறது, பைபிள் படிக்கிறது, பாட்டு. இது ஒரு 1 week போச்சு. 1 week கழிச்சுட்டு என் மைண்டில் நான் யோசித்தேன், ஏன் உட்காந்து ஜீசஸ் கிட்ட பேசினா தானா அந்த 45 minutes 1 hour உட்காந்துன்னு பேசினா தான் ஜபமா? வேலை பண்ணினே கூட தானே நம்ம பேசலாம் ஜீசஸ் கிட்ட. அப்போ நம்மளுக்கு ரெண்டுமே ஆகுதே சொல்லிட்டு நான் கிச்சனில் போயிட்டு வேலை பண்ணிக்கினே ஜீசஸோட பேசின்னு இருக்குவேன். அது ஒரு 1 week அப்படி போச்சு. அதுக்கப்புறமா நான் யோசித்தேன், ஜீசஸோட பேசினிருந்தா தான் ஜபமா? சாமி பாட்டு போட்டு விடலாமே, அந்த பாட்டோட சேர்ந்து நம்மளும் பாடலாமே, எவ்வளோ நல்ல ஸ்பிரிச்சுவல் சாங்ஸுங்க இருக்குது, நம்ம அது போட்டு விட்டுட்டு வேலை பண்ணலாம் சொல்லிட்டு ஜீசஸ் சாங்ஸ் போட்டுட்டு அந்த பாட்டோட நானும் பாடினே வேலை சேர்ந்துன்னு இருக்குவேன். அது கூட ஒரு 1 week போச்சு. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு சாங் நம்ம ஸ்க்ரால் பண்ணும்போது என்னாகும், சடனாக ஒரு ஆட் வரும், இல்லை ஏதோ ஒரு வீடியோ பாப்பப் ஆகும், இல்லை ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு காமெடி, ஏதோ ஒன்று விச் இஸ் நாட் ரிலேட்டட், ஏதோ ஒன்று வரும்போது அதில் எனக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆகிடும். பார்க்கலாம், என்ன வீடியோ, என்ன காமெடி இது, என்ன சீன் இது, அந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டுங்க. அது பார்த்தோம்னா யூஸ்வலி இந்த மொபைல் விஷயத்தில் நம்ம ஏதோ ஒன்று பார்க்க போவோம். ஆனால் அது நம்மளை எவ்வளோ டைம் இழுத்துன்னு போகுதுன்னு நம்மளுக்கே தெரியறதில்ல. ஒரு வீடியோ தானே, 2 minutes வீடியோ தானேன்னு பார்க்கறதுக்கு உட்காந்தோம்னா 30 minutes 40 minutes சம்டைம்ஸ் மோர் தென் தட் அப்படியே நம்மளை இழுத்துன்னு போயிடும். அது மாதிரி ஆயின்னு இருந்துச்சு. கொஞ்ச நாளில் நான் ரியலைஸ் ஆனேன், வீடு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி புகை மூடின மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு துக்க வீடு மாதிரி, ஏதோ ஒரு கலை இல்லைன்னு சொல்லுவாங்களே, வீட்டுள்ள கலை இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. எல்லா லைட்ஸும் ஆன் இருக்கும், எப்போவுமே இருக்கிற மாதிரி தான் இருக்குது வீடு, லைட் எல்லாம் ஆன் இருக்குது. ஆனால் ஏன் வீட்டில் கலை இல்லை, ஏதோ என்னை துக்கப்படுத்துது. அப்போ என்னத்துக்கு நான் அழுந்துன்னு உட்காந்துன்னுக்கிறேன்னு எனக்கு தெரியாது, ஏன் நான் கோவப்படுறேன்னு தெரியாது. எங்கள் ஹஸ்பண்டெல்லாம் ஆஃபீஸ்லேருந்து அவ்வளோ ஹாப்பியாக வருவார். வந்த உடனே என்கிட்ட அவ்வளோ என்னை சிரிக்கணும், நான் ஹாப்பியாக இருக்கணும்னு எதனா ஒரு காமெடி பண்ணுவார். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா வரும்போதே கோவமாக வராரு. நான் ஒன்று பேசினா எனக்கு வாபஸ் பதில் தராரு, எனக்கு இரிட்டேட் பண்ணுறாரு. நானும் என் மைண்டும் நெக்ஸ்ட் டே ரெடி ஆகுது, இன்றைக்கி வரட்டும் ஆஃபீஸ்லேருந்து, இது பேசினா நம்ம 10 இப்படி பேசணும்னு என் மைண்ட் எனக்கு ஐடியாஸ் கொடுக்குது 10 பேசுகிறதுக்கு அவர்கிட்ட. ஸோ ஒரு 5-6 நாள் பார்த்திங்கன்னா அழுகுறது, சண்டை, ஏதோ ஒரு வீட்டில் ஒரு நிம்மதி இல்லைன்றது ஆயிடுச்சு. ஆனால் ரீசன் என்ன, ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் வீடு ஒரு துக்கம் மாதிரி ஆயிடுச்சு. அப்போ நானே ஒரு 1 week பொறுத்துட்டு நானே யோசிக்கிறேன், என்ன ஆச்சு, எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் வந்த உடனே வீட்டில் நடக்குறதெல்லாம் சொல்லிட்டு இவ்வளோ ஹாப்பியாக இருக்கும், என்ன நடந்துச்சு போது எனக்கு இதெல்லாமே ஒரு 3-4 weeks ஆனதுனால நான் உட்காந்துட்டு யோசித்தேன், என்ன ஆச்சு நம்மளுக்கு, ஏன் இப்படி இருக்கிறோம் ஒன்று. தென் ஐ ரியலைஸ்ட், என்னைக்கு நம்மளுக்கு ஜோமால வாண்டா, நம்மளுக்கு மாதா வாண்டா, நம்மளுக்கு ஜோமால இல்லாதையே நம்ம ப்ரேயர் பண்ணலாம், கடவுள் ஜீசஸோடு டிரெக்டாக நம்ம பேசலான்னு நம்ம எப்போ நினச்சோமோ அன்றைக்கே நம்ம சாத்தானுக்கு வீட்டுள்ள வழி விட்டுடுறோம். நான் இந்த சாட்சி ஏன் எல்லாருக்கும் ரெக்கார்ட் பண்ணி சொல்கிறேன்னா, எவ்வளோ பேர் ஜோமாலைங்களை கோயிலில் விட்டுடுறதாகட்டும், மாத சுருவத்தை எடுத்து யாருக்குன்னா கொடுத்துடுறது, யாரோ சொல்கிறத கேட்டுன்னு நம்மளுக்கு மாதா வாண்டா, ஜோமாலை வாண்டா என்று சொல்லிட்டு நம்ம கேத்தலிக்கில் இருக்கிறோம். இது ஒரு சாட்சியாக நான் அதுக்கு தான் நான் சொல்கிறேன். நம்ம என்னைக்கு மாதா வாண்டா, ஜோமாலை வாண்டான்னு எடுத்து வைக்கிறோமோ, நம்ம we are opening the door for evil, we are opening the door for Satan. அது உள்ளே கம்ஃபர்டபுளாக நம்மளை வீட்டில் உட்காரத்துக்கு நம்மளே வழி பண்ணிடுறோம். தட் இஸ் வாட் ஐ ரியலைஸ்ட் இன் மை லைஃப். இந்த சாட்சி நான் ரெக்கார்ட் பண்ணி, இந்த மாதா திருநாள் டைமில் நான் ரெக்கார்ட் பண்ணி சொல்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது.
பல வருஷமாக நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். பட் இப்போ எனக்கு அந்த கரேஜ் வந்துச்சு. ஓகே ஐ வில் டூ இட்ன்னு சொல்லிட்டுன்னு. ஸோ நான் ரியலைஸ் ஆயிட்டேன். நம்ம ஜெர்மால ஸ்டாப் பண்ணதுனாலையும், மாதா நம்மளுக்கு வந்துட்டு செகண்டரி ப்ரிஃபரன்ஸ் குடுக்காததுனாலயும், நம்ம வீடு துக்க வீடா ஆயின்னுருக்கு. அப்பவே முட்டி போட்டுட்டு சொன்னேன் மாதா கிட்ட, "மாதாவே என்ன மன்னிச்சுடுங்கோ. நான் தெரியாத இந்த மாரி யோசித்து டிசிஷன் பண்ணிட்டேன். நீங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு உங்க அருமை தெரியல. நீங்க இருக்கிறதுனால தான் வீட்ல நாங்க ஹேப்பியா இருக்கிறோம். நாங்க சமாதானமா இருக்கிறோம். எங்க பிரச்சனைங்க தீர்ந்துன்னு இருக்குது. நாங்க விசுவாசமா இருக்கிறதே நீங்க தான் நம்மளுக்கு தெரியாத போச்சு. நான் உங்களுக்கு இந்த ஜெபமால சொல்கிறது எனக்கு 45 மினிட்ஸ் டைம் வேஸ்ட் ஆகுதுன்றதே தான் நான் பார்த்தேனே தவிர, நீங்கள் எங்களுக்கு என்ன செய்கிறீங்கன்றது எங்களுக்கு புரிஞ்சிக்காத நான் போயிட்டேனே. மா என்னை மன்னிச்சிடுங்கம்மா. ஐம் சாரிம்மா. யூ ப்ளீஸ் கம் பேக் டு மை ஹவுஸ்மா. நான் திருப்பி இந்த மாதிரி நான் யோசிக்க மாட்டேன். ஐ வில் டூ மை ரோசரி எவ்ரி டே. அன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ். அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஐ ஹவ் நெவர் ஒரு நாள் கூட நான் ரோசரி பண்ணாத நான் தூங்குனதில்லை. அது என்னென்ன பேட் அண்ட் கண்டிஷன் இருக்கட்டும், ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கட்டும், ட்ராவலில் இருக்கிற டயர்டு இருக்கட்டும், எவ்வளோ என்ன வேலையாக இருந்தாலும் அந்த கண்ணு மூடுறதுக்கு முன்னாடி எந்த இடத்துல இருக்கிறனோ ஐ டெல் த ஃபுல் ரோசரி அண்ட் ஐ ஸ்லீப். டுடே வி ஆர் வெரி ஹாப்பி. இது சாட்சி நான் மெயின் சொல்ல வருது எல்லாருக்குமே. எங்கேயோ இது எவ்வளோ பேர் கேட்க போகிறீங்கோ எனக்கு தெரியாது. ஆனால் எங்கேயோ யாரோ ஒருத்தர் அட்லீஸ்ட் இல்லை நம்மளுக்கு இந்த ஜெபமால முக்கியம் இல்லை, மாதா நம்மளுக்கு முக்கியம் இல்லை, தெரியாதவங்களுக்கு இந்த சாட்சி ஒரு ஐ ஓப்பனிங்காகவும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு விசுவாசத்தை இன்க்ரீஸ் பண்ணுன்ற நம்பிக்கையில் நான் இந்த சாட்சியை போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல். மரியே வாழ்க, இயேசுவுக்கே புகழ்.